வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆயிடுச்சு lypertek அப்படிங்கிற பிராண்டில் இருந்துட்டு. ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னா பியூர் பிளே Z3 அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜோன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து தான் வாங்கியிருந்தான். ஸோ அவன் வந்து ஒரு மாதமாக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட இருக்கிறது நானும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 2 நாளாக வந்து ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சு, அவன் என்னென்னலாம் பண்ணான், அவனுக்கு என்னென்ன ஏதாவது குறை இருந்துச்சா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மாதிரி கிடையாது. இப்போ நான் சொல்லி இதை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6000 அந்த நத்திங்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருந்து கிடையாது. ஸோ இருந்தாலும் இந்த பிராண்டுக்கிட்ட இருந்து அந்த TWS வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பிடிக்கிறதுக்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த lypertekங்கிற பிராண்டோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பேர்ந்துட்டு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பேர்ந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் 3D பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மெஸ்ஸுக்கும் இந்த ஸ்டிக்கருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒட்டாதனால உங்களுக்கு வந்து பேர்ந்துட்டு உங்களுக்கு பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் பீரோலையும் ஆட் பண்ணுறேன். ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக கை கடக்கமாக இருக்குது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது டிசைன். இந்த பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஹிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் சூப்பராக இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த க்ளோசிங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்து தெரியல மற்ற இயர்ஃபோன்ஸில் இப்போ கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு மாதம் தான் ஆகுது. பட் இதோட ஹிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லூஸான மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆட ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இதோட மேலே இருக்க இந்த ஃபைபர் மாதிரி இருக்க கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் பார்த்தா உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஹிஞ்சில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 5 வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இதுலேயும் 3 இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்சிங் வீடியோ வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ இதோட இயர் டிப்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இல்லை. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜுக்கு நீங்கள் கேஸில் அப்படியே தானே வச்சிங்கனாலே ஆஃப் ஆயிரும். அண்டு நீங்கள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டிவிஎஸ் இருக்க மாதிரி தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ரைட்டு லெஃப்ட்னு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவ் கிடையாது. இது வந்து பட்டன் தான். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இது வந்து கடைசி அப்புறம் பேசுவோம். ஸோ இதுலேயே அந்த lypertekோட லோகோவும் போட்டிருக்காங்க. அண்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bluetooth 5.2 வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்ககிட்ட Bluetooth 5.2 தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பட்டன்ஸை பற்றி பேசியிருந்தேன். இப்போ இந்த பட்டன்ஸ் முடிச்சுட்டே வரும். இப்போ நீங்கள் வந்து காதில் இதை வச்சு ட்விஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச்சாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டேப் பண்ணும்போது வந்து மாறும். பட் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால இப்படி அமுத்துனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டச்சாக கொடுத்துருந்துருக்கலாம். பட் டச்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் டேப்ஸ் வந்து நிறைய ஆகும். பட் பட்டன்ஸ் வந்து அந்த மாதிரி ஆகாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன இயர்பட்ஸை கரெக்டாக ஃபிட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. பட் இது கொஞ்சம் டேப் பண்ணும்போது உங்களோட அரேஞ்ச்மெண்ட்டே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அடுத்து இதோட ஆடியோ குவாலிட்டி வரும். ஒரு ஹெட்ஃபோனை முக்கியமே டிசைன் பில்டை தவிர ஆடியோ குவாலிட்டி அண்ட் ஃபிட்டிங் தான். ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு நீங்கள் காதில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இது ஓகே. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு போட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி தெரியும். மற்றபடி பில்ட் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா ஓவர் பவர் ஆகலை. ஸோ இப்போ ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் மற்ற ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணல. எல்லாமே கிளியராக கிறிஸ்பாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஆடியோ குவாலிட்டி வந்து ஒரு 6000 7000 அந்த ரேஞ்சில் வந்து வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் நான் மற்ற இயர்ஃபோன்ஸில் கேட்டதை விட இது வந்து எனக்கு பெட்டராக இருக்குது. பட் இப்போ லான்ச் ஆன இந்த நத்திங்லாம் நான் வந்து அந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணல. அதனால் எனக்கு வந்து தெரியல. ஸோ சவுண்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. இந்த ட்ரபிள்ஸும் எல்லாம் சூப்பராக கேட்குது. உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இன்னாண்ட ஃப்ளூட்டு வச்சு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாலும் உங்களுக்கு நல்லா கேட்குது. இந்த சைடு எது பியானோவா இல்லை வேற என்னவா என்னென்னு எல்லாம் அக்யூரேட்டாக கேட்குது. ஸோ உங்களால் அந்த குவாலிட்டி வந்து உங்களால் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் இதில் ஆப் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து உங்களோட ஓன் ஆப் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட லிங்க் வேணும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்கள் ட்ரபிள் வேணுமா, பாப் மியூசிக் வேணுமா, ஹிப்ஹாப் கேமிங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மற்ற ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண இப்போ நீங்கள் பேஸில் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து அதிகமாக கிடைக்காது. பட் இதில் நல்லாவே உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுது அந்த ட்ரபிள்ஸ்லேருந்து நீங்கள் பேஸுக்கு ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரன்சி மோடு இருக்குது. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் யாராவது பேசுனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். பட் அது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டே தெரில. ஸோ நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாய்ஸ் வேறு அதில் கேட்குது. இப்போ ஃபேன் ஓடுற இடத்துல நீங்கள் வந்து இருந்து அந்த டிரான்ஸ்பரன்சி மோடு ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஃபேனோட நாய்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது, நம்ம பேசுகிற நாய்ஸ் வந்து விட்டுருது. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி மோட் அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. அண்ட் ஆடியோ கோடக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டெக் சப்போர்ட் இருக்குது, ஏஏசி சப்போர்ட் இருக்குது, அண்ட் எஸ்பிசி கோடக் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்கள் மொபைல்ஸை சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த எல்டாக் சப்போர்ட் வந்து கிடையாது. அண்ட் இதில் குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களால் 2 ஹவர்ஸ் கேட்க முடியும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து அதை யூஸ் பண்ணல. ஸோ அதை பற்றி என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸில் வந்து உங்களுக்கு 10 ஹவர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொத்தமாக இயர்பட்ஸோடு சேர்த்து உங்களுக்கு வந்து 60 ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து அந்தளவுக்கு இதை வந்து யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து பேட்டரி பேக்கப் எப்படின்னு தெரில. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கேட்டேன். அவன் வந்து என்ன சொன்னா, நான் வந்து கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணதுனால கரெக்டாக அக்யூரேட்டாக எனக்கு தெரில அப்படின்னா. ஸோ நீங்கள் 10 ஹவர்ஸ்னால் ஒரு 5 ஹவர்ஸ் கிளைம் பண்ணால் கூட அது வந்து ஒரு நல்ல டைம் தான். ஸோ ஒரு இயர்ஃபோன்ஸுக்கு இந்த 6 மணி நேரங்கிறதே ஒரு பெரிய டைம் தான் இப்போதைக்கு. ஸோ பேட்டரி லைஃபும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அண்ட் இதோட ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்களால் இந்த கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ டபுள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போகிறது, வால்யூம் அப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். அண்டு இதை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயம், அந்த லேட்டன்சி தான். லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது இது வந்து. ஸோ உங்களால் நல்லாவே இப்போ நீங்கள் ஃபோனில் உட்காந்து கீபோர்டை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அது வந்து உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுது. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அது டிஸ்அட்வான்டேஜ் தெரியுது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதோட சின்ன ரிவ்யூ. ஸோ இது வந்து வாங்கலாமா வாங்க வேணுமா அப்படிங்கிற ரிவ்யூ கிடையாது. ஏன்னா இது லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. பட் இருந்தாலும் இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ரிவ்யூவே நான் போட்டேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது இயர்ஃபோன்ஸை வந்து பழைய இயர்ஃபோன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, புது இயர்ஃபோன் பார்க்கணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இயர்ஃபோன் அப்படின்னு. இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.